அப்பா இறந்த அந்த இரவு கார்த்திக் முழுக்க அழுதான். அவனுடைய மனசு உடைந்து போயிருந்தது. நான் அவரை புரிஞ்சுக்கல. நீங்கள் யாரு? நான் அப்பானா உங்க அப்பாவை 30 வருஷமாக தெரிஞ்சவங்க. உங்க அப்பா தினமும் உன்னை பத்தி தான் பேசுவார். என்ன? நீ அவரை வெறுத்தாலும் அவர் உன்னை ஒருபோதும் வெறுக்கல. அவர் ஒவ்வொரு மாதமும் பேர்ல பணம் சேமிச்சார். என்ன சொல்றீங்க? அவர் உன் மேல் எவ்வளவு அன்பா இருந்தாருன்னு இப்போ புரியுதா? அவர் உன் சக்சஸுக்கு காரணம். அப்பா இரவு வேலை செய்கிறார். உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் அவன் கையில் ஒரு புத்தகம். என் மகன் இதை படிக்கணும். அவரை நான் என்ன மாதிரி பார்த்தேன்? இது உங்க அப்பா உனக்கு வச்சது. நான் உன்னை விட்டு போன நதரா, நீ என்ன வெறுதாத நல்லேக். நான் உன்னை ப்ரௌடா இருக்கேன்பா. அவன் தனது ஆபீஸ்க்கு போனான். அவன் எம்ப்ளாயிஸ பார்த்தான். அவன் ஒரு முடிவு எடுத்தான். தனது அப்பா பெயர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்தான். படிக்க முடியாத குழந்தைகளுக்கு உதவ. பல குழந்தைகள் வாழ்க்கை மாறியதுக்கு அப்பா மாதிரி இருக்கணும். அப்பா பெயர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சேன். அண்ணா, நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? என் அப்பாவுக்காக. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் பெற்றோர்கள் செய்த தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருக்கும்போது அன்பு கொடுங்கள். அவர்கள் இல்லாத பிறகு அழுதால் பயனில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உணர்வு கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் அப்பா அம்மாவை இப்போது அழைத்து பேசுங்கள். நன்றி.